3/8/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு திங்கட்கிழமை ஆடி மாதம் 18ஆம் தேதி தேய்பிறை பஞ்சமி திதி இரவு 9:13 வரை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:06 வரை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் மகாலய அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7352421335. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். இன்று ஆடி 18 அப்படின்றது ஒரு முக்கியமான நாள். காரணம் என்னென்னா, ஆடி பெருக்குன்னு சொல்கிறது ஆடி மாதம் அந்த 18ஆம் தேதி நீர்நிலைகளுக்கு வழிபடும் நாள் தான் 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே வருஷம் பஞ்சபூதங்களில் நீர் முக்கியமானது ஒன்று. விவசாயத்துக்கு, அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடிய தண்ணி நம்ம வணங்கணும். அப்படி வழிபடக்கூடிய நாள் தான் இன்று ஆடி 18ஆம் பெருக்கு. மேசராசி நேயர்களே, இன்று கோச்சார பலன் பார்க்கும்போது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு. மேசராசிக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் சனியோடு சம்மந்தப்பட்டிருக்காரு. அது இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு. கோச்சார ரீதியில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் இன்று மேசராசிக்கு சாதகமாக இருக்கிறனால நீங்கள் புடம் போட்ட தங்கம் மாதிரி ஜொலிக்க போகிற நன்னாள். காரணம் என்ன? சனி பகவான் சந்திரனோடு சம்மந்தப்பட்டு விரயஸ்தானத்தில் அமரும்போது சுபவிரயம்ன்றது ஒன்று ஏற்படும். சுபவிரயம்னு சொன்னால் திருமணம், நகை வாங்கிறது, ஆடைகள் வாங்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வாங்கக்கூடியது. புண்ணிய காரியங்களில் செலவு பண்ணுறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான் இந்நாள். இன்று தாயார் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசி வழங்குவார். பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு சேரும். குழந்தைங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அவங்களுடைய கல்வி விஷயங்கள் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். என்ன காரணம்னா, குரு பகவான் உச்சம் பெற்று சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கும்போது பிரபல யோகம்னு ஒரு யோகம் இருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் முறையில் பிரபலமாகக்கூடிய மக்கள் மத்தியில் செல்வாக்கு, செல்வம் எல்லாமே சேரக்கூடிய ஒரு நன்னாள் தான் இன்று. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுடைய கோச்சார பலனில் பார்க்கும்போது சந்திரன் நல்ல வலுவாக, சந்திரனும் சனியும் சம்பந்தப்பட்டிருக்கும்போது ரிஷபராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்கிறதுங்க. 11ஆம் இடம்ன்றது வெளிநாடு சம்பந்தமான துறை. இன்னொன்று பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா லாபம். ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கும்போது அரசாங்கம், அரசியல் வழியில் உங்களுக்கு லாபம். இன்னொன்று பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. பாக்கியஸ்தானம் அப்படின்றது சனி பகவான், ஜீவனாதிபதியும் சனி பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்து குரு பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி புண்ணியம். கடன் தீரும், நோய் நொடிகள் விலகும். என்னென்ன நோய் தெரிஞ்சு அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதே யோகம்தான். கடைசி வரலும் என்ன நோயின்னு தெரியாமல் போகிறது அது தெரிவிக்கும் உங்கள் கோச்சார பலன். அப்போது இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நன்னாள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர்.
மிதுன ராசி நேயர்களே, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்கள் யாருக்கும் மயங்காமல் நீங்கள் உண்டு உங்கள் தொழில் உண்டுன்னு இருப்பீங்க. இன்றைக்கி தடைபட்டு வந்த சில முக்கிய காரியங்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்பு மனைவி மூலியமாக அமையும். சகோதரத்துவம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற போது உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருப்பாங்க. பூர்வீக சொத்து விஷயமாக சில வழக்குகள் இருந்தது, அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்ன்றது என்னால் தெரியும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு உங்களுக்கு தெய்வ பலம், ஆன்மீகவாதிகளுடைய ஆலோசனை, இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். அதே நேரம் புத்திர பாக்கியத்துக்கு லேட்டாக ஆகிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கு உருவான நன்னாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சரபேஸ்வரர். கடகராசி நேயர்களே, இன்று கோச்சார ரீதியில் பார்த்திங்கன்னா சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். கடகராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிய சனி பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது திருமணம் கைகூடி வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியங்கிறது உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும். இன்றைக்கி நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லி ரொம்ப நாளாக தடைப்பட்டுகிட்டே இருந்ததுக்கு இன்றைக்கி அந்த வாக்கு நிறைவேற்றி கொடுப்பீங்க. சொந்தக்காரங்களுடைய மத்தியில் என்னடா வாழ்ந்துட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏசுனவர்கள், உங்களை பார்க்காம போனவங்கள்லாம் இப்போ உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து உங்களை வரவேற்கக்கூடிய நன்னாளாக என்று இருக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நிறைய நண்பர்களோட நிறைய பிரச்சனைகள், இனி தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு தான் இருக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கின்ற ஒரு நல்ல நாளாக இன்று இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 5, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காளிகாம்பாள். சிம்மராசி நேயர்களே, இன்று எதற்கும் துணிஞ்சிடுவீங்க. என்ன காரணம்னா, நம்ம எதை தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது. எதிரிகளுடைய பலம் அதிகரிக்க தைரியம் அதிகமாக இருக்கும். எப்படின்னா சிம்மராசிக்கு அப்படின்னா ஒரு புலி பதுங்குதுன்னா, சிங்கம் பதுங்குதுன்னா பாயறதுக்கு தான். எப்பவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 8ல் இருக்கிற சனி பகவான் விபரீத விபரீதம்னாவே தவறான சொல் தானே. அப்போ விபரீத ராஜயோகன்றது எதிரியை நம்ம விலக்கி வச்சா தான் நாம் வாழ முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி எதிரிகளை விலக்கிடுவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பாங்க எப்பவுமே. ஆனால் அந்த நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்களா இல்லையானே டவுட் வந்துடும். காரணம் என்னென்னா 12ல் குரு, 12ல் சூரியன், கிரகங்கள் கோச்சாரத்தில் சில குழப்பத்தை ஏற்படுத்திட்டுருக்கனால ஒரு தெளிவான முடிவெடுக்காமல் இருக்கிறீங்க பாருங்கள். மனைவி உங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணுவாங்க. ஏன்னா மனைவி தான் உங்களுக்கு பேக் போன். மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டிங்களா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். அதே மாதிரி சகோதரத்துவத்தோட அதிக தொடர்புகள் இருப்பீங்க. ஏன்னா அது பாதி பாசம் பாதி வேஷம் இந்த மாதிரி இருக்குமோ இப்படிலாம் டவுட் இருந்துகிட்ருக்கும். ஏன்னா 5ல் தான் அண்ணன் தம்பிங்க, 10ல் பங்காளின்ற மாதிரி ஒரு 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 குறிப்பிட்ட இது வச்சு தான் பழகிட்டு இருக்கணும். ஏன்னா அதிக பாசம் வச்சுட்டு நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாதனால எப்போவுமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வடிவுடை அம்மன். கன்னிராசி நேயர்களே, உங்கள் கனவுகள் நனவாகும் என்கின்ற இந்நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குதுங்க. கன்னிராசியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல குரு அமர்ந்து சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்குதுங்க. இடமாற்றம்னு சொல்கிறாங்க. சாதாரண வீட்டிலேருந்து ஒரு நல்ல பிரம்மாண்டமான வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சிறப்பான நன்னாள்.
இல்லை இடம் வாங்கி புதுசாக தன்னுடைய பிளான் பிரகாரம் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு நன்னாள். மன ரீதியில் வந்து எப்போவுமே வந்து யாருக்கும் கெடுதல் பண்ணாத நீங்கள் இதில் எதிர்ப்புகள் வேறு உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் இருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு சில முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற்று வெளியே வந்துடுவீங்க. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டுன்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்களாக இருக்க விரும்பணும் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு நன்னாள். அடிமை தொழிலிருந்து வெளியே வந்துட்டு சுயமாக சம்பாதிக்கணும், சுய புத்தியை செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கலைத்துறையினர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தேடி வரும். வெளிநாட்டு மூலிமா தொழில் ஒப்பந்தம் நண்பருடன் சேர்ந்து பண்ண வேண்டாம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன். துலாம் ராசி நேயர்களே, இன்று கோச்சாரத்தில் வந்து சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. சனியோடு சம்மந்தப்பட்டு சனியும் சந்திரனும் சம்மந்தப்பட்டாவே நீங்கள் பிறந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி சந்திரன் சம்மந்தப்பட்டால் எதிர்பாராத ஒரு சக்ஸஸ், எதிர்பாராத ஒரு மாற்றம், நுட்பமான துறையில் மாற்றம், நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு பெரிய மாற்றம், எதிர்பாராத நட்பு உருவாகும், அதன் மூலிமா ஒரு பெரிய மாற்றம். சில பேர் உங்களை வந்து ஏமாற்றிட்டு போனாங்க, ஆனால் அவங்க யாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க. எல்லாமே உங்களை சுற்றி பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்றதை, இப்படி தான் நடந்துகிட்ருக்குதா இவ்வளோ நாளாக அப்படின்னு உண்மையை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான் இந்நாள். அதே மாதிரி மனைவி என்ன சொல்லுதோ அதையும் கேட்டுக்கணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையும் கேட்டுக்கணும். 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் நீங்கள் வெற்றி அடைய முடியுங்கிறது இந்நாள் புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி புத்திர தடை நீங்கும். குழந்தையினுடைய கல்வி விஷயங்கள் அற்புதம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 5, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நந்தீஸ்வரர். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய கோச்சார பலன் பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய். ராசியாதிபதி 7ல் அமர்ந்திருக்கும்போது பார்த்தீங்களா, உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே நல்லவங்க அப்படின்னு நம்பிக்கை வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து டவுட்ஃபுல்லாகவே வாழ்க்கை வாழணும். இன்றைக்கி உடனே நம்புறது வந்து அவ்வளோ சரியில்லைன்னு கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 5ல் சனி, 5ல் சந்திரன். நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குதுங்க. குதூகலமாக இருப்பீங்க, கொண்டாட்டமாக இருப்பீங்க. ஆனால் அங்கே கூடவே எதிரி வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து வெளியேற்றுற ஒரு சிறப்பான நாள் தான் இந்நாள். அதே நேரத்தில் பார்த்திங்களா, பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இந்நாளில் உங்களுக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். எதுக்குமே வந்து நீங்கள் பயப்படாதவங்க, சில விஷயத்துக்கு கௌரவ பிரச்சனை வந்தால் மட்டும் பயப்படுவீங்க. காரணம் என்னென்னா, சொசைட்டிக்குள்ளே விருச்சிக ராசினாவே ஒரு மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்துட்டுருக்கிறோமே, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பான முறையில் செயல்படுவீங்க. குழந்தைங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். மனைவி வழியில் உள்ளவங்க உங்களுக்கு சாதகமற்றவங்களாக இருக்கிறாங்க, அதனால் மனக்குழப்பம் இருக்குது, அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு, அற்புதமான யோகங்கள் தேடி வரும். என்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 5, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கருமாரி அம்மன். தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் எதிர்பார்த்த செய்தி இன்றைக்கு உங்கள் வீடு தேடி வரும். என்னடா இது, நம்ம இவ்வளோ நாளாக வந்து காத்துக்கிட்டு இருந்தோம், மன உளைச்சலை, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு நற்செய்தி. இது காரணம் என்ன? தனுசு ராசிக்கு ராசி அதிபதி உச்சம்.
அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் சூரியனோட சம்மந்தப்பட்டிருக்குது. புகழ்பெற்றவனுடைய நட்பு உங்களுக்கு பல பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க, இது விலகி சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு. எவ்வளவுதான் நம்ம நல்லவராக இருந்தாலும் நம்மளுக்கு கெட்ட பேர் வருதேன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டு இருந்தாலும் அதை சமாதானமாக எடுத்துக்கிட்டு எதிராளியை கூட நண்பனாக பாவிச்சு உதவி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் தான். நீ செஞ்ச புண்ணியம் பாருங்களேன், பாக்கியாதிபதியும் புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவ்வளோ பெரிய பலமாக இருக்கார். 4ஆம் இடத்துல சனியும் 4ஆம் இடத்துல சந்திரனும் சம்மந்தப்பட்டிருக்கும் போது வாகன யோகத்துக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இல்லை வாகனத்தை வச்சு நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய யோகம். ஆனால் வாக்கு கொடுத்துட்டு மட்டும் காப்பாற்றாமல் விட்டுட்டுமே அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். அந்த வாக்கையும் காப்பாற்றிடுவீங்க. இன்றைக்கி கலைஞர்களுக்கு எதிர்பாராத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். என்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், நீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சாய் பாபா. மகர ராசி நேயர்களே, இன்று கோச்சார பலன்னு பார்த்தீங்களா, 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்காரு. கூட சந்திர பகவான். சனி சந்திரனுடைய காம்பினேஷன் பார்த்திங்களா, மனசுக்குள்ளே 2 விதமாக சிந்திச்சுட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இல்லை இந்த ரூட்டு போகிறது கரெக்டாக இருக்குதா, நம்ம இந்த தொழில் பண்ணுறது கரெக்டாக இருக்கா, இல்லை நம்ம பேசுகிறது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு குரு பகவானுடைய பார்வையினால் அப்படிலாம் இல்லை, தெளிவாக தான் இருக்கிறன்றதை உறுதிப்படுத்தி பேசக்கூடிய நன்னாள். அதே மாதிரி புத்திரஸ்தானம் உங்களுக்கு அதிக அன்பை காட்டுவாங்க. அவங்களுடைய கல்வி விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்குங்க. மனைவி மூலிமா உங்களுக்கு பெரிய ஆதாயம் உண்டு. கலைஞர்கள் மிகப்பெரிய யோகத்தை அடைவாங்க. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடுதலை, பட்ட கஷ்டத்துக்கு வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி மன ரீதியில் மகிழ்ச்சி அடையக்கூடிய நன்னாள் என்று. அதே நேரத்தில் பார்த்திங்களா, ஜாமீன் சாட்சி போட்டீங்கள, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு நன்னாள். வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலிமா அபரிமிதமான ஒரு செல்வத்தையும் செல்வாக்கையும் அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். உறவினர்கள் வருகை சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களிடத்தில் பக்குவமாக நடந்து அவங்களை உபசரித்து வெளியேற்றக்கூடிய ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்களுடைய குல தெய்வம். கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுடைய எண்ணங்களில் சில சிறு சஞ்சலங்களும் சடிப்பும் ஏற்பட்டு விலகும். வாழ்க்கையில் போராட்டமே வாழ்க்கையா, இன்னும் நம்மளுக்கு ஒரு விடிவு காலமே கிடைக்காதா, இப்படிலாம் சிந்திச்சிட்டு இருந்த உங்களுக்கு இன்று கோச்சார பலன் பார்த்தீங்களா, அது ஒரு ரிலீவ் ஆகுவீங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து ராசியாதிபதியோடு சம்மந்தப்பட்டிருக்கும் போது உங்களுடைய அறிவை செலுத்தி சில விஷயங்களை வெற்றி பெற செஞ்சுவீங்க. தேவையில்லாத சந்தேகத்தை தூக்கி எறிவீங்க. அதே நேரத்தில் தாய் தகப்பன் அப்படின்றதில் ரொம்ப அக்கறை செலுத்துவீங்க. அந்த புண்ணியம்தான் உங்களை பல வழியில் காப்பாற்றும். தேவையில்லாத நற்பை இன்னையோடு முடிச்சிடுவீங்க. எல்லாமே பட்டு தான் திருந்தணுன்ற மாதிரியே எவ்வளோ தான் நம்ம நல்லது பண்ணால் கூட நமக்கு தீமையாக வருதுன்ற ஒரு மன உளைச்சலிருந்து வெளியே வந்துடுவீங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா நல்லவன் என்றைக்கும் வாழ்வான். அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லவர். குரு உச்சம் பெற்றிருக்குது கோச்சாரத்தில், சூரியன் சம்மந்தப்பட்டிருக்குது, சிவராஜ் யோகம். எல்லாம் வெளி உலகத்தில் 1000 தூட்டினாலும் நீங்கள் நல்லவர் என்று உங்களுக்கு தெரியும், வெளி உலகத்துக்கும் தெரிய வரும் நாள் இந்நாள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம் மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பட்டீஸ்வரர். மீனராசி நேயர்களே, இன்று கோச்சாரத்தில் பார்த்திங்களா,
சனியோட சந்திரன் சம்மந்தப்பட்டாவே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் வந்து சில வாழ்க்கையை மாற்றிப்பீங்க. அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி சில விஷயங்களை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு உண்டான ஒரு நாள் தான் இன்று. தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு கடன்லாம் வாங்க மாட்டீங்க. கடன் அன்பை கெடுக்கும் அப்படின்றது உறுதியாக இருப்பீங்க. கௌரவம் பார்ப்பீங்க. மீனராசிங்கிறது வந்துங்க, இன்னொருத்தருக்காக நான் வேணால் கடன் தர்றேன், ஆனால் நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர். அதே நேரத்தில் பார்த்திங்களா, பூர்வீகத்தில் கௌரவத்தை வந்து எப்போவும் விட்டு கொடுக்க மாட்டேங்க. கௌரவம் 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 கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சாதாரணமாக யார்ட்டையும் பழக மாட்டீங்க. பழகிட்டால் வந்து அன்புக்கு கட்டுப்படுவீங்க. கோபம் வரும் உங்களுக்கு, ஆனால் கோபத்தை இன்றைக்கி நீங்கள் வந்து அடக்கிக்குவீங்க. மனைவி வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனைவி சொல்லே மந்திரன்னு இருக்கணும். ஏன்னா அப்போல்லாம் சொல்ல கேட்கலையேன்ற மன வருத்தங்களும் இன்றைக்கி இருக்கும். ஆனால் அது வந்து இன்றைக்கி தீர்ந்துடும். உத்தியோகத்துலேயும் நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது. குழந்தைங்களுடைய வளர்ச்சியும் சரிங்க, அவங்களுடைய அறிவும் சரி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு என்ன காரணம்னா, குரு உச்சம் பெற்று குருவும் சந்திரனும் பரிவர்த்தனைங்க. குரு சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருந்தாவே குழந்தைங்க அவ்வளோ பிரமாதமாக வளர்ச்சியை இன்றைக்கி பார்ப்பீங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 5, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் மகாலய அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7358742135. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். பாண்டி பசார்ல up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர்.